Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடக்கக்கூடிய செகண்ட் டெஸ்ட் மேட்ச். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் சென்னையில் நடந்தது. ஸோ அதில் வந்து இந்தியா வந்து ஒரு ஒன் சைடாகவே வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா ரெண்டு பேர்த்தோட ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. மேட்சை வந்து ஈஸியாக வந்து வின் பண்ணிட்டாங்க. இப்போ செகண்ட் டெஸ்ட் மேட்ச். ஸோ இந்த செகண்ட் டெஸ்ட் மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ ஒரு 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 சின்ன ஒரு விஷயம், நம்ம சேனல் 1 லட்சம் சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ அதுக்காக யூடியூப்ல வந்து சில்வர் ப்ளே பட்டன் வந்து நம்ம ப்ளே பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து நமக்கு வந்துருச்சு. ஸோ அது உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ கூட ஸோ நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சில்வர் ப்ளே பட்டன் யூடியூப்ல இருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கு எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம். ஸோ எல்லாமே உங்களோட ஒரு சப்போர்ட் தான். ஸோ நீங்க எல்லாமே வந்து என்னோட வீடியோவுக்கு வந்து பிடிச்சி அதுக்காக நீங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணதுனால மட்டும்தான் இந்த ஒரு ரீச்சை வந்து அடைய முடிஞ்சுது. ஸோ இது எல்லாருக்குமே உங்களுக்கு தான் மிக மிக நன்றி. ரொம்ப 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 தேங்க்ஸ். இதே போல என்னோட அனைத்து வீடியோக்களுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை வந்து தெரியப்படுத்துங்க. ஃபேண்டசி பிளே பண்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்க இன்னும் நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் லீக் 11 ஆப்ல வந்து ஜாயின் பண்ணலனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப். மற்ற ஆப்ஸை விட இதுல என்ட்ரி ஃபீஸும் ரொம்ப 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 கம்மி. அது மட்டும் கிடையாது, இது மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. மல்டிபிள் கேமிங் மோடம் இருக்கு. இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவைலபிளா இருக்கு. டெய்லி ஃப்ரீ கிவ்வேஸ் இருக்காங்க. அதை விட ரொம்ப 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 முக்கியம், நீங்க பண்ணக்கூடிய டெபாசிட்க்கு வந்து ஜிஎஸ்டி சார்ஜஸ் அவங்க பிடிப்பதில்லை. ஸோ அதே மாதிரி நீங்க பண்ணக்கூடிய வித்ட்ராவலுக்கு டிடிஎஸ் சார்ஜஸும் அவங்க வந்து பிடிப்பதில்லை. ஸோ எல்லாமே கம்பெனி அவங்க பார்த்துக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப். ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் 27 செப்டம்பர் மார்னிங் 9:30க்கு இந்த மேட்ச் நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் கான்பூர்ல தாங்க இந்த மேட்ச் நடக்குது. ஸோ இந்த கான்பூர் பிச் யூஸ்வலாவே இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்லோவான ஒரு பிச்சா தான் இருக்கும். இந்த வெனு சேம் அதே மாதிரி தான். கான்பூர் ரொம்ப 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 ஸ்லோவாக தாங்க இருக்கும். ஸோ சென்னை பிச்சர் நம்ம சொல்லியிருந்தோம், முதல் 2 நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசா டேர்ன் இருக்காது. அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் வந்து பயங்கரமா விக்கெட்ஸ் எடுப்பாங்க அப்படின்ட்டு. பட் இதுல எனக்கு தெரிஞ்சு முதல் நாள் பாதிக்குள்ள இருந்தே ஸ்பின்னருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அந்த மாதிரி தான் இதுக்கு முன்னாடி எல்லாம் நடந்திருக்கு. ஸோ ஹையஸ்ட் ஸ்கோரும் இங்க போயிருக்கு. இருந்தாலும் வந்து இங்க ஸ்பின்னர்ஸ் வந்து பயங்கரமா டாமினேட் பண்ணுவாங்க. ஸ்லோவா தாங்க இருக்கும். பிச்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்லோவா இருக்கும். அவுட்ஃபீல்டும் ரொம்பவே ஸ்லோவா இருக்கும். ஸோ ஸ்பின்னர்ஸ் வந்து பயங்கரமா டாமினேட் பண்ணுவாங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். இது ஒரு விஷயம் என்னன்னா, 2 டீம்லயுமே குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்கிறதுனால இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு சூப்பரா இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். இந்த வெனுல 23 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. இதுல இந்தியா வந்து 7 மேட்சை வின் பண்ணியிருக்கு. ஸோ 13 மேட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிராவில் தாங்க முடிஞ்சிருக்கு. ஸோ இதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வந்து ஒரு 7 மேட்சும், பேட்டிங் வந்து செகண்ட் பண்ண டீம், அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல செகண்ட் பண்ணக்கூடிய டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 முறை வந்து இருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 470. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு ஆவரேஜான ஸ்கோரே 470. நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்கா இருக்கு. ஸோ அந்த ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல இருந்து நல்லா சப்போர்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் டேவ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 300 ரன்ஸ் வரைக்கும் கூட போவதற்கு சான்ஸ் இருக்கும். நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்கா இருக்கும், ஃபிளாட்டா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் டேவ்ல இருந்து ஸ்பின்னருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சு. பாத்தீங்கன்னா வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல 322, தேர்ட் இன்னிங்ஸ்ல 253, ஃபோர்த் இன்னிங்ஸ்ல வெறும் 137 ரன் தான். ஸோ இந்த கடைசி 2 நாள்லாம் வந்து இங்க ஆடுவதற்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஸ்பின்னர்ஸ் அந்த அளவுக்கு வந்து இங்க டாமினேட் வந்து பண்ணுவாங்க. ரீசன்ட் மேட்சஸ் லாஸ்ட் 5 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜான ஸ்கோர் பாத்தீங்கன்னா 365ங்கிறது ஒரு ஆவரேஜான ஒரு ரன்ஸா வந்து அங்க வந்துட்டு இருக்கு. டோட்டல் விக்கெட்ஸ் 120. ஸோ அதுல வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் 2 பேருமே வந்து ஈக்குவலா தான் சப்போர்ட் பண்ணிருக்குது கடைசியா விளையாண்ட மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஹெட் அவுட் ரெக்கார்ட் மொத்தம் ஒரு 14 மேட்ச். ஸோ அதுல இந்தியா தான் எல்லா மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. முதல் வெற்றியை பதிவு செய்ய, ஒரு ஹிஸ்டாரிக்கல் வெற்றியை பதிவு செய்யணுங்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப முனைப்பா இருப்பாங்க பங்களாதேஷ். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா சீரீஸை வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் வின்னை பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு மேட்சை வின் பண்ணி டிரா பண்ணிட்டாலுமே அது ஹிஸ்டாரிக்கல் ஒரு மூமெண்ட் தான்.
முதல் மேட்ச் அவங்க வின் பண்ணிட்டாவே அது ஒரு வரலாற்று சாதனையா தான் இருக்கும். பங்களாதேஷ்க்கு அந்த வரலாற்று சாதனையை படிப்பாங்களாங்கிறத ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இப்ப இருக்கிற பங்களாதேஷ் டீம்கிட்ட எல்லாருமே யங் பிளேயரா இருக்காங்க. நல்ல ஒரு டீமா வந்து அவங்க பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவல் பார்த்தோம்னா மோஸ்ட் ப்ராபபிலி இந்தியாவோட லெவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சேம் அதே தான் இருக்கும். மேபி ஆகாஷ் தீபுக்கு பதிலாக குல்தீப் யாதவ் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறதுனால குல்தீப் யாதவ் ஆர் அக்சர் பட்டேல் இந்த ரெண்டு பேத்துல இருந்து யாராவது ஒருத்தவங்க உள்ள வருவதற்கு சான்ஸ் இருக்கும். அக்சர் பட்டேல் உள்ள வந்தாருன்னா மேபி பேட்டிங்லயும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த வேணும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, நல்லா டேர்ன் பண்ணக்கூடிய ஒரு, ஏன்னா இப்போ அக்சர் பட்டேலை பொறுத்த வரைக்கும் நேரம் ஸ்டிக் டு ஸ்டிக் போல் பண்ணக்கூடிய ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். குல்தீப் யாதவ் பொறுத்த வரைக்கும் பாலர் நல்லா டேர்ன் பண்ணக்கூடிய ஸ்பின்னர், நல்ல வேரியேஷன்ஸ் இருக்கும், நல்ல டேர்ன் இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் ப்ரிப்பேர் அதிகமா இருக்கும் குல்தீப் யாதவுக்கு. ரோஹித் சர்மா அண்ட் ஜெய்ஸ்வால் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததான் சுமன் கில், விராட் கோலி, KL ராகுல், ரிஷப் பந்த், ஸோ அவர் தான் வந்து விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திரன் அஸ்வின், குல்தீப் யாதவ் ஆர் அக்சர் பட்டேல், ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் முகமது சிராஜ். ஸோ இது வந்து இந்தியாவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். அடுத்ததா பங்களாதேஷ். ஸோ பங்களாதேஷ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சேஞ்சஸ் தான் மோஸ்ட் ப்ராபபிள் இருக்கும். தஜுல் இஸ்லாம் ஒரு ஸ்பின்னர், எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரை உள்ள கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். சாத்மன் இஸ்லாம் அண்ட் ஜஹீர் ஹாசன் ரெண்டு பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நஜிபுல் ஹுசைன் சாண்டோ, மொபினுல் ஹக், முஸ்டிஃபியூர் ரஹீம், ஷஹிபுல் ஹசன், லிட்டன் தாஸ், ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பண்ண போறார். அடுத்ததான் மெஹதி ஹாசன் மிராஸ், தஜுல் இஸ்லாம், ஹஷான் முகமது, தென் தஸ்கின் அகமது. இது வந்து பங்களாதேஷோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் யார் யாரெல்லாம் எந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், யார் யாரெல்லாம் அந்த 100+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்க்கு மேலே எடுக்கிறது வாய்ப்பு இருக்குட்டு நம்ம சொன்னதுல வந்து பார்க்குறப்போ வந்து 9 பிளேயர் வந்து ஃபேண்டசி டீம்ல வரைக்கும் வந்திருந்தாங்க. ஸோ இந்த மேட்சுக்கு எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவில இருந்து வருவோம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால் ரெண்டு பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ரோஹித் சர்மா பத்தி நம்ம லாஸ்ட் வீடியோ தெளிவா சொல்லியிருந்தோம். அவருக்கு ஆவரேஜ் 45ங்கிற ஒரு ஆவரேஜ் இருக்கு. ஸோ 45 ரன்ஸை வச்சு நம்ம இந்த ஃபேண்டசி டீம்ல வர முடியாது. ஏன்னா 100+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்க்கு மேல வரணும். அதனால ஒரு மோஸ்ட் ப்ராபபிலி சென்னை மேட்ச்ல வந்து ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான சான்சஸ் ரொம்ப 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 கம்மிங்கிற ஃபர்ஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த மேட்ச் அப்படியே ஆப்போசிட்டா மாறும். மேபி இந்தியா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா ரோஹித் சர்மா கிட்டத்தட்ட ஒரு 75% மேல ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். அந்த 100 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுக்க வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம் ரோஹித் சர்மாவுக்கு இந்த மேட்ச். ரீசன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேவில் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணும், கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கும். அதை பயன்படுத்தி அழகா அவர் வந்து ஒரு 40ல இருந்து 50 ரன் வரைக்கும் அடிப்பார். போத் இன்னிங்ஸ்லையும் சேர்த்து 80 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு ரொம்ப 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 அதிகம். கிட்டத்தட்ட ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பான இந்த 100ல இருந்து 120 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வருவதற்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் பண்றப்போ கூட இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்தியா வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ஒரு 400 ரன் அடிக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 400 ரன் அடிக்கிறாங்க. பங்களாதேஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 260 ரன் வரைக்கும் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு. உடனே திரும்ப என்ன பண்ணுவாங்க, இந்தியா ஆல்ரெடி ஒரு 140 ரன் லீடிங்ல இருக்காங்க. திரும்பவும் செகண்ட் இன்னிங்ஸ் பிளே பண்ணுவாங்க. ஒரு 4 விக்கெட் வரைக்கும் பிளே பண்ணுவாங்க. ஸோ 4 விக்கெட்ல ஒரு 250 ரன் அடிச்சிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400-450 ரன் லீடிங்ல போயிடுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப மீதி இருக்கிறவங்களுக்குலாம் பிளே பண்ணுவதற்கான பேட்டிங்கான சான்சஸ் வந்து ரொம்ப 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 கம்மியா போயிடும். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மட்டும்தான் மோஸ்ட்லி வந்து கிட்டத்தட்ட குல்தீப் யாதவ் வரைக்குமே பிளே பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட KL ராகுல், ரிஷப் பந்த் கொஞ்சம் முன்னாடியே வந்துருவாரு. ஸோ ரிஷப் பந்த் வரைக்கும் தான் அவங்க வந்து பிளே பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும், ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும். அப்படிங்கிறப்போ ஸோ டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடியவங்கள ரொம்பவே ப்ரிஃபரபிளா இருக்கும். அந்த வகையில் ரோஹித் சர்மாவுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் KL ராகுலை கம்பேர் பண்றப்போ. ஸோ KL ராகுல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் நம்ம டிஃபர் பண்ணோம்னா ரோஹித் சர்மா பெஸ்ட் ஆப்ஷன். இந்த பர்டிகுலர் மேட்ச்ல கொஞ்சம் ஃபிளாட் ட்ராக்கா இருக்கும், கொஞ்சம் யூஸ்டு பிச் ஆனதுக்கு அப்புறம் தான் ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில பிளாட்டா இருக்கும் போது ஆடுவதற்கான வாய்ப்பு ரோஹித் சர்மாவுக்கு இருக்கிறதுனால ரோஹித் சர்மா இந்த மேட்ச் ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஜெய்ஸ்வால் லாஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரொம்பவே சூப்பரா பிளே பண்ணாரு, ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலையா அவுட் ஆயிட்டாரு. அந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பை அவர் இழந்துட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 80 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் மட்டும் தான் வந்திருந்தாரு. நம்ம வந்து ஒரு 100 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கணிச்சதும் ஒரு 80 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் தான் வந்திருந்தாரு. இந்த மேட்ச் அவர் எந்த மாதிரி ஆடுவதற்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்னா, மேபி இந்தியா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ரெண்டு பேருமே சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 70-80 ரன்ஸ் வரைக்கும் கூட பார்ட்னர்ஷிப் கொண்டு வருவதற்கான பில்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும். போத் இன்னிங்ஸ்லும் சேர்த்து ஜெய்ஸ்வால்ன்றது நம்ம வந்து ஒரு 65ல இருந்து ஒரு 70 ரன்ஸ் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 90-95 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ ரோஹித் சர்மா வந்து 80-85 ரன்ஸ் வரைக்கும் கிடைக்க எதிர்பார்க்கலாம். போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து கிட்டத்தட்ட 100-120 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் ரோஹித் சர்மாவுக்கு வர வாய்ப்பு அதிகம்.
சோமன் கில் லாஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஏர்லியரா அவுட் ஆயிட்டாரு, கோல்டன் சாரி ஏர்லியர் டக் அவுட் ஆயிட்டாரு. தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஒரு சூப்பரான ஒரு சதம், ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு. ஸோ எல்லாருமே ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அவர். சோமன் கில்ல வந்து ரொம்ப 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 கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 திரும்ப 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 கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது ஏதாவது ஒரு மேட்ச்ல அவர் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணும் போது அவர் ஆடிடுறாரு. ஸோ அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து அவர்கிட்ட நம்ம ஒரு 60 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க இந்த மேட்ச். இந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஏன்னா டாப் ஆர்டர்லயே ஒரு 70-80 ரன்ஸ் வரைக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப்பை கொண்டு வந்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து ஆடுறப்ப கொஞ்சம் பிச்சு கொஞ்சம் யூஸ்டு பிச்சில் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் வரக்கூடிய வரக்கூடியதற்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ ஸ்பின்னர்ஸ் மேபி அவர் கொஞ்சம் எல்லாம் அவுட் ஆவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு. தஜுல் இஸ்லாம், தென் சகிபுல் ஹசன், மெஹதி ஹாசன் மிராஸ் 3 பேருமே குவாலிட்டியான ஸ்பின்னர். இதுல அதிகப்படியான ஓவர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரால தஜுல் இஸ்லாம் போல் பண்ணுவாரு. ஸோ தஜுல் இஸ்லாம், சோமன் கில் அவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் வர சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ விராட் கோலி ரொம்ப எதிர்பார்க்கறாங்கன்னு நினைக்கிறேன். விராட் கோலிட்ட வந்து 2 வருஷத்துக்கு மேல ஆச்சு அவருக்கு ஒரு நல்ல ஸ்கோர் அடிச்சு டெஸ்ட் மேட்ச்ல. அவரோட ஃபார்ம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா தாங்க இருக்கு. ஆனா அவர் என்னை பொறுத்த வரைக்கும் விராட் கோலிட்ட வந்து ஃபார்முங்கிற ஒன்னே கிடையாதுங்க. அவர் பாட்டுக்கு எல்லா மேட்சுமே ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அவருக்கு வந்து ஒரு ஃபார்ம்ல இருக்காரு, ஃபார்ம்ல இல்லைங்கிற மாதிரி பிரிக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஆள். அந்த அளவுக்கு ஒரு லெஜெண்டரியா இத்தனை வருஷமா வந்து இந்தியாவுக்காக அவர் பிளே பண்ணியிருக்காரு. இந்த மேட்ச் அவர்கிட்ட இருந்து என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்ஸ் இருக்கும் அப்படின்னா, தஸ்கின் அகமதோட அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பால். ஸோ இந்த பாலை மட்டும் அவர் லீவ் பண்ணிட்டு போயிறாங்க. அது பாட்டுக்கு வெளியே போகுது, வெளியே ஆஃப் சைட்ல வெளியே போகுது. அந்த பால் எதுக்கு போய் அவர் ஆடி ஒவ்வொரு முறையும் அவுட் ஆயிட்டு இருக்காருன்னே தெரியல. ஸோ அதுல அவர் ரொம்பவே வீக்கா இருக்காரு. நிறைய முறை கிட்டத்தட்ட நான் ஒரு 6-7 வருஷமா அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு முறையும் நம்ம அதை பேசிட்டு தான் இருக்கும். அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியே போற பாலை வந்து அவரா வாலண்டியரா போய் ஆடி ஸ்டிப்லயோ ஏதாவது ஒரு எட்ஜ் போட்டு கீப்பரோ ஏதாவது ஒரு மாதிரி அவர் அவுட் ஆயிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஒரு பாலை மட்டும் மிஸ் பண்ணிட்டாருன்னா இந்த மேட்ச் அவர் சதம் அடிப்பதற்கு கூட வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். விராட் கோலி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மேட்ச் கண்டிப்பா வந்து அவர்கிட்ட ஒரு 150 ரன்ஸ் வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். போத் இன்னிங்ஸ்லயுமே சேர்த்து ஒன் ஆஃப் கிராண்ட் லீகோட கேப்டன் ஆர் வைஸ் கேப்டனாவே அவர் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் நீங்க கண்டிப்பா நீங்க எடுத்து பார்க்கலாம். ஒன் ஆஃப் கிராண்ட் லீக் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி KL ராகுல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மட்டும்தான் ஆடுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். ஸோ அதுல வந்து ஒரு 60 ரன் அடிச்சாருனா கூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 60 ரன் அடிச்சா கூட கிட்டத்தட்ட 80-90 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் தான் வருவாரு. 100 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்க்கு மேல எடுக்கிறவங்க தான் ஃபேண்டசி வருவதற்கான சான்சஸ். ஒரு இன்னிங்ஸ் மட்டும் தான் அவர் பேட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் மோஸ்ட் ப்ராபபிலி இருக்குங்கிறதுனால ஸோ KL ராகுல் ஒமிட் பண்ணலாம். அது இல்லாமல் KL ராகுலோட டவுன் கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் ஆகுது. ரிஷப் பந்த் கொஞ்சம் முன்னாடியே வந்துடுறாரு. ரிஷப் பந்த் மஸ்ட் ட்ரை. ஏன்னா டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் போத் விக்கெட் கீப்பர்ஸ்மே மஸ்ட் ட்ரை. அதை நான் லாஸ்ட் மேட்ச் வீடியோல சொல்லியிருந்தேன், அதுக்கான ரீசனும் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நீங்க போயிட்டு ஸ்கோர் கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை கேட்ச் பிடிச்சிருக்காங்க, எவ்வளவு எக்ஸ்ட்ரா ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ ரிஷப் பந்த் நல்ல ஃபார்ம், லாஸ்ட் மேட்ச் ரொம்பவே சூப்பர் ஆடி இருந்தார். போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து ஒரு ரன்ஸ்லயே வந்து ஒரு கணிசமான ரன்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாரு. கிட்டத்தட்ட 3வது ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்ல அதிகமா இருந்தவர். ஃபர்ஸ்ட் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின், 2வது ஜடேஜா, 3வது ரிஷப் பந்த் அந்த ரேஞ்சுக்கு வந்து இருந்தாரு. ஸோ அது எல்லாமே ரன்ஸ் மூலியமா வருமானா கிடையாதுங்க, விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸும் சேர்ந்துதான். ஸோ விக்கெட் கீப்பர்ல போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து 5 கேட்ச் வரைக்கும் கம்பல்சரி பிடிக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஒரு விக்கெட் கீப்பருக்கு டெஸ்ட்ல. ஸோ அதுலயே நமக்கு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிருது. 5 கேட்ச் அப்படின்னாவே 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் சாலிடா கிடைச்சிருது. போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து வெறும் 50 ரன் 25 ரன் சேர்த்து 50 ரன் அடிச்சா கூட 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 100 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து சாலிடா கிடைச்சிருதுங்களா உங்களுக்கு. விக்கெட் கீப்பர் பண்றவங்களுக்கு எப்பவுமே டெஸ்ட் மேட்ச்ல அட்வான்டேஜஸ் அதிகம். ஸோ போத் டீமோட விக்கெட் கீப்பர்ஸ்ல பண்ணக்கூடியவங்க வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், மஸ்ட் ட்ரை. அந்த வகையில ரிஷப் பந்த் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி, மஸ்ட் ட்ரைல வந்து நீங்க அவரை கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி பவுலர்ஸ்ல ஜடேஜா, அஸ்வின், நம்ம லாஸ்ட் மேட்ச் சொன்ன அதே வார்த்தையை திரும்ப சொல்றேன். முதல் இன்னிங்ஸ்ல ரவீந்திர ஜடேஜா நான் 5 விக்கெட் எடுக்கிறேன் அப்படின்னா, நான் 2வது இன்னிங்ஸ்ல 5 விக்கெட் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே இன்னிங்ஸை பிரிச்சுக்குவாங்க. மாத்தி விக்கெட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. 2 பேருமே போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து கிட்டத்தட்ட 6 விக்கெட் வரைக்குமே எடுத்துருவாங்க மினிமம் நான் சொல்றேன். ஸோ 6 விக்கெட், அதுல வந்து இந்த LBW அந்த பவுல்டு அதுக்கெல்லாம் 8 பாயிண்ட். ஸோ அதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு விக்கெட்டுக்கு 18 பாயிண்ட் தான் சம்திங் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் ஆவரேஜ் பண்ணி நம்ம 20 பாயிண்டா கன்சிடர் பண்ணிக்குவோம். இப்போ ஒரு விக்கெட் கீப் ஒரு பவுல் எடுத்தாருன்னா 8 பாயிண்ட், ஒரு LBW எடுத்தா 8 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்குது இல்லையா. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஆவரேஜ் பண்ணி ஒரு விக்கெட்டுக்கு 20 பாயிண்ட்ங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்குவோம். ஸோ 2 பேரும் 6 விக்கெட்னாவே இதுலயே வந்து 120 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிருமா பெர் ஹெட்டுக்கு.
ரெண்டு பேருமே 120 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் விக்கெட் எடுத்தே கிடைச்சது. அப்புறம் 5 விக்கெட் எடுத்தா ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், ஸோ அதெல்லாம் இருக்கு, நம்ம அதெல்லாம் ஒமிட் பண்ணிடுவோம். ஒரு விக்கெட்டுக்கு ஆவரேஜா 20 பாயிண்ட்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணா கூட 6 விக்கெட்டுக்கு 120 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். அதை தாண்டி பேட்டிங்ல, ஸோ பேட்டிங்ல ரெண்டு பேருமே வந்து 30 ரன் அடிச்சிருவாங்க. லாஸ்ட் மேட்ச் ஒரு குவாலிட்டியான சதம் அடிச்சார் ரவிச்சந்திரன் அஸ்வின். ஸோ இதெல்லாம் நம்ம லாஸ்ட் மேட்ச் வீடியோல சொல்லலாம், இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு. நம்ம திரும்ப அவர் வந்து 50 ரன் அடிப்பாரு, 100 ரன் அடிப்பாருங்களா வேணாம். போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து வெறும் 30 ரன் அடிக்கணும். வெறும் 15, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 15, ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 15 ரன், மொத்தம் வெறும் 30 ரன் அடிச்சாங்கன்னா கூட கிட்டத்தட்ட அதுல ஒரு 40-50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிருமா. 120 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் விக்கெட் மூலியமாவே ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் பேட்டிங்ல வந்து ஆடி கிட்டத்தட்ட ஒரு 170-180 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் சாலிடா கிடைச்சிடும். சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் அவங்க தான். கிராண்ட் லீக்கு ஒரு ஆப்டான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் இவங்க ரெண்டு பேருமா தான் இருப்பாங்க. மோஸ்ட்லி கிட்டத்தட்ட ஒரு 75% இவங்க ரெண்டு பேருக்கு தான் அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து மோஸ்ட் ப்ராபபிளி இருக்கும். ஸோ ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரு 12-13 விக்கெட்டை வந்து போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து எடுத்துருவாங்க 20 விக்கெட்ஸ்ல. மீதி இருக்கக்கூடிய 6-7 விக்கெட்ஸ்ல தான் மீதி இருக்கிற பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி எடுப்பாங்க. ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா 2 இன்னிங்ஸ்லயும் சேர்த்து மினிமம் 3, மேக்சிமம் ஒரு 4 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. ஸோ குல்தீப் யாதவ் எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவர் வந்து ஒரு மினிமம் 2-3 விக்கெட் வந்து ஷேர் பண்ணிடுவாரு. முகமது சிராஜ் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ராவோட ஓவர்ஸ் ரொம்பவே கம்மியாகும், எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் ஒருத்தரை ஆட் பண்ணி உள்ள வரதுனால. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தோட ஓவர்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். ரெண்டு பேரும் சேர்ந்து போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு 3 விக்கெட் வரைக்கும் எடுக்கலாம். ஸோ அவ்வளவுதான். குல்தீப் யாதவ் இருந்து இவங்க ரெண்டு பேரும் 6 விக்கெட் எடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதுல ஒரு விக்கெட் மேபி இவங்களுக்கு மாறும். ஸோ கிட்டத்தட்ட குல்தீப் யாதவ் 2 இன்னிங்ஸ்லயும் சேர்த்து ஒரு 4 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு 80 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு குல்தீப் யாதவ். தென் அதை தாண்டி மேபி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் பண்றாங்கன்னா குல்தீப் யாதவ் வரைக்கும் வரும். ஒரு 20 ரன் அடிச்சாருன்னா ஒரு 100 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வருவாரு. அவர் அடிக்கக்கூடிய ரன்ஸை வச்சுதான் ஒரு ஃபேண்டசி டீம்ல வருவாரா மாட்டாரா அப்படிங்கிறது வந்து கன்சிடர் ஆகும். ஸோ அதர்வைஸ் ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திரன் அஸ்வின் ரெண்டு பேரும் மஸ்ட் ட்ரை. குல்தீப் யாதவ் தேர்ட் ஆப்ஷனா நீங்க பவுலிங் ஆப்ஷனுக்கு கொண்டு வந்துக்கலாம். ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் ரிஷப் பந்த், ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா இந்த 3 பேரும் மஸ்ட் ட்ரை. தென் விராட் கோலி, ரோஹித் சர்மா இந்த மேட்ச் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. குல்தீப் யாதவ், ஜெய்ஸ்வால் இந்த 2 பேர்த்துல இருந்து எனி ஒன். ஸோ இந்த காம்பினேஷன்ல நீங்க டீம்ஸை வந்து கொண்டு போறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா வந்து இருக்கும் இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும். பங்களாதேஷ். ஸோ பங்களாதேஷ்ல யூனிக்கா நம்ம வந்து அவங்களுக்கு அட்வான்டேஜஸ் அதிகமா இருக்கிறவங்கள நம்ம ஃபர்ஸ்ட் பிரிச்சிருவோம். சகிபுல் ஹசன், மெஹதி ஹாசன் மிராஸ், லிட்டன் தாஸ், தென் இந்த மேட்ச் தஜுல் இஸ்லாம். இந்த 4 பேருமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மினிமம் 80 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் சாலிடா எடுப்பதற்கு வாய்ப்பு அதிகம் உள்ளவங்களா வந்து தெரியுறாங்க. லாஸ்ட் மேட்ச் இந்த அசான் முகமது ஒரு சூப்பர் பவுல் பண்ணி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சூப்பர் பவுல் பண்ணாரு. போத் இன்னிங்ஸ் சேர்த்து ஒரு 6-7 விக்கெட் வரைக்கும் சம்திங் எடுத்தாரு. அதே மாதிரி தஸ்கின் அகமதும் பேட்டிங்ல வந்து ஒரு கணிசமான கான்ட்ரிபியூட், தென் போத் இன்னிங்ஸ்லும் சேர்த்து ஒரு 6 விக்கெட் வரைக்கும் சம்திங் எடுத்திருந்தாரு. ஸோ இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டோட்டலா மாறப்போது. மெஹதி ஹாசன் மிராஸ் கிட்ட இருந்து போத் இன்னிங்ஸ்லும் சேர்த்து ஒரு 5 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு. சகிபுல் ஹசன் பவுலிங்ல பெருசா ஒரு விக்கெட்ஸ் எதுவும் கிடைக்கல, அவர் வந்து சூப்பராகவே ஆடிடுறாங்க இந்தியன் பிளேயர்ஸ். பட் போத் இன்னிங்ஸ்லும் சேர்த்து இந்த மேட்ச் ஒரு 4 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு. ஸோ 4 விக்கெட், ஒரு 3 விக்கெட்னா கூட ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். ஸோ பேட்டிங்ல குவாலிட்டி ஆடக்கூடிய பிளேயர். போத் இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு 40 ரன் அடிச்சாருனா கூட இந்த 100 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்க்கு மேல ஒரு சாலிடா வந்துருவாரு சகிபுல் ஹசன். தஜுல் இஸ்லாமுக்கு ஓவர் கொஞ்சம் அதிகமா கொடுப்பாங்க. கொஞ்சம் அவர் வந்து ஒரு லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர். யூஸ்வலாவே வந்து பாத்தீங்கன்னா அவர் உள்ள இருக்கிறார் அப்படின்னா மத்தவங்க எல்லாமே ஒரு 20 ஓவர் போடுறாங்கன்னா அவருக்கு வந்து ஒரு 30-35 ஓவர் வரைக்கும் அவர் போல் பண்ணிருப்பாரு. ஸோ திரும்ப ரொட்டீனா அவருக்கு ஓவர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து மேபி இந்தியா வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 விக்கெட் வரைக்கும் தான் ஆட வைப்பாங்க. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து அவருக்கு வந்து ஒரு 4ல இருந்து ஒரு 5 விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்கு. பேட்டிங்ல வந்து ஒரு கணிசமான ரன் ஆடுவாருங்க. ஸோ அந்த வகையில மற்ற பவுலர்ஸ் இந்த அசான் முகமதா இருக்கட்டும், தஸ்கின் அகமது அவங்கள்ட்ட இருக்கிற பேட்டிங் எபிலிட்டியை விட கொஞ்சம் அதிகமா தஜுல் இஸ்லாமுக்கு இருக்கு. ஸோ ஒரு 25ல இருந்து 30 ரன்ஸ் வரைக்கும் மேபி அடிக்கலாம் போத் இன்னிங்ஸ்லயும். ஏன்னா போத் இன்னிங்ஸ்லயும் கண்டிப்பா ஆடுவாங்க. ஸோ அந்த வகையில அவர்கிட்ட வந்து நம்ம ஒரு 85ல இருந்து ஒரு 90 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அசான் முகமது போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து ஒரு 3 விக்கெட் தான் இந்த மேட்ச் ஆடுவதற்கான சான்சஸ் இருக்கும். ஸோ லாஸ்ட் மேட்ச் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. ஸோ அவரோட டெக்னிக்கல்ஸ் எல்லாமே நேரம் ஒரு மாதிரி அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா அதிகப்படியான விக்கெட்ஸ் அவருக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். தஸ்கின் அகமது போத் இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு மினிமம் ஒரு 3 அல்லது 4 விக்கெட் அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் தாங்க இருக்கும். ஸோ இதுல சகிபுல் ஹசன் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 100 ஃபேண்டசி பாயிண்ட் சாலிடா ஒரு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். மெஹதி ஹாசன் மிராஸ் சேம் ரவிச்சந்திரன் அஸ்வினோட ஒரு 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 சி டைப் பிளேயர்னு வச்சுக்கலாம். இப்ப ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு ஏ கேட்டகரினா அந்த கேட்டகரியில ஒரு சி லெவல்ல இருக்காரு. ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் தவிர அந்த ஒரு அவங்களோட ஒரு நாலேஜ் கிரிக்கெட்டோட இதை வச்சு நான் சொல்லல, அதை வச்சு நான் மதிப்பிடல. அந்த வகையில அவர் ஏ கிரேட்ல இருக்காரு, ஒரு சி கிரேட்ல இருக்காரு. அவர் ஒரே மாதிரியான ஒரு லெவல் உள்ளவங்க தான். பட் அவர் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்
இன்னும் கொஞ்சம் வருஷம் வர்றப்போ கொஞ்சம் வருஷம் ஆடுறப்போ அஸ்வின் லெவலுக்கு வந்து அந்த டைம்ல அவர் இருப்பார். அந்த மாதிரியான ஒரு பிளேயர் அவரு. போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு குவாலிட்டியான பவுல் பண்ணி விக்கெட் வந்து மினிமம் 4ல இருந்து 5 விக்கெட் வரைக்கும் அவர் எடுத்துருவாருங்க. ஸோ பேட்டிங்ல வந்து ஒரு பக்கம் சால்டா நின்றுவாரு. நிறைய முறை நிறைய டீமுக்கு சிம்ம சொப்பனமா இருந்திருக்காரு. கடைசி வரைக்குமே மேட்சை ஒரு பக்கமாவே கொண்டு போயிருக்காரு. அவர் இருக்கிற வரைக்குமே மேட்ச் ஒருவேளை ஜெயிச்சிருவாங்களோ பங்களாதேஷ் அப்படிங்கிற மாதிரி வரைக்கும் எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு மாதிரி பயம் கட்டுற அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பிளேயர் மெஹதி ஹாசன் மிராஸ். நிறைய நாக்கு வந்து அந்த மாதிரி ஆடி இருக்காரு. ஸோ நம்ம வந்து இன்னொரு டீம்ல இருக்கிற நல்ல பிளேயரும் நம்ம பெருமைப்படுத்தி தான் காட்டணும். அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பிளேயர். இந்த மேட்ச் அதான் நான் சொன்ன மாதிரி 5 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு பேட்டிங்ல போத் இன்னிங்ஸும் சேர்த்து மினிமம் 45 to 50 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஒரு 130 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் சாலிடா வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ லிட்டன் தாஸ் லாஸ்ட் மேட்சோட அவரோட கேட்ச் பிடிச்சதுக்கு அந்த கவுண்ட் எண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். மினிமம் ஒரு 5 கேட்ச் வரைக்கும் பிடிச்சிருப்பாரு. அதுல ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். பேட்டிங்ல இன்ஃபார்ம்ல இருக்காரு. போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து. இப்போ நான் எதுக்காக வந்து அந்த விக்கெட் கீப்பர் பாயிண்ட்ஸ் எக்ஸாக்டா உங்களுக்கு சொல்றேன்னா, அதுல ஒரு 5 கேட்ச் பிடிச்சி ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிருது அப்படின்னா, அந்த 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுக்க ஒரு பிளேயர் 30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கணும். சரிங்களா? 2 இன்னிங்ஸ்லயும் சேர்த்து லாஸ்ட் மேட்ச் வந்து மொமினுல் ஹக்லாம் வந்து அந்த 30 ரன் கூட அடிக்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேனை கம்பேர் ஒரு பிக் பண்றதை விட ஒரு விக்கெட் கீப்பருக்கு இந்த கேட்ச் பிடிக்கிறது மூலியமாவே அவர் அடிக்கக்கூடிய ரன்ஸ் வந்துருது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் நம்ம ஃபேண்டசி பிளே பண்றோம். எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் எல்லாம் எதுல இருக்குன்னா நம்ம பார்க்கணும். அந்த வகையில் லிட்டன் தாஸ் ஒரு 100 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்பு வந்து அவருக்கு ரொம்ப 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 அதிகம். ஸோ இந்த 3 பேரும் மஸ்ட் ட்ரை பங்களாதேஷ் டீமை பொறுத்த வரைக்கும். மீதி ஒரே ஒரு பிக்கை நீங்க பிக் பண்றதா இருந்தா அந்த இடத்துல தஜுல் இஸ்லாமுக்கு மினிமம் 85ல இருந்து ஒரு 90 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அவரை விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல முஸ்கிஃபிகுர் ரஹீம். ஆனா ரஹீமை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து 90 ரன் வரைக்கும் அடிக்கணுங்க. ஸோ 80ல இருந்து 90 ரன் அடிக்கணும். அப்படி இந்தியன் பிச்சில் அதுவும் இந்த ஸ்லோ பிச்சில் வந்து அவர் ஆட முடியுமா? குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ராவோட பவுலிங். ஸோ இது எல்லாத்தையும் அவர் ஒர்க் அவுட் பண்ணி 90 ரன் போத் இன்னிங்ஸும் சேர்த்து அடிக்க முடியுமான்னா அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ அதனால தான் நான் அவரை வந்து ஒமிட் பண்றேன். பை சான்ஸ் அவர் விக்கெட் கீப்பர் பண்ணியிருந்தாருன்னா மஸ்ட் ட்ரை சொல்லியிருப்பேன். அவர் விக்கெட் கீப்பரும் பண்ணல, லிட்டன் தாஸ் தான் பண்றாருங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவரை நான் வந்து ஒமிட் பண்றேன். ஸோ அந்த இடத்துல தஜுல் இஸ்லாமுக்கு ஒரு 85 90 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர சான்சஸ் இருக்குங்கிற ஒரு ரீசனுக்காக. லாஸ்ட் மேட்ச் நஜ்முல் ஹுசைன் சாண்டோ ரொம்பவே சூப்பராக ஆடினாரு. அவர்கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் அந்த ஆஃப் பிரேக் பவுலர்கிட்ட கொஞ்சம் வீக்கு. ஸோ நமக்கு தான் தெரியுமே ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு குவாலிட்டியான ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். கண்டிப்பா வந்து அவர் இந்த மேட்ச் வந்து நஜ்முல் ஹுசைன் சாண்டோவை சொல்லியே விக்கெட் எடுப்பாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பட் ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் போறதாங்க. ஏதாவது ஒரு மேட்ச் 10ல ஒரு மேட்ச் ஆடுறாரு நஜ்முல் ஹுசைன் சாண்டோ. 10ல ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஆடுறாரு. எல்லா மேட்சுமே ஒரு கன்சிஸ்டன்சியா ஆடுறதுக்கான ஒரு இது இல்லை. அந்த பை சான்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா அந்த இன்சியல் அந்த பிளாட் ட்ராக்கை பயன்படுத்தி ஜாகிர் ஹாசனோ அந்த சாத் பண்டிஸ்ல 2 பேர்த்துல யாராவது ஒருத்தவங்க ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 50 ரன்னும் அடிப்பாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 30 ரன் அடிச்சாங்க அப்படின்னா ஒரு 90 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வர சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால லிட்டன் தாஸ், மெஹதி ஹாசன் மிராஸ், சஹிபுல் ஹசன் இந்த 3 பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இந்த 4வது ஆப்ஷனுக்கு தஜுல் இஸ்லாம் ஆர் 2 ஓப்பனர்ல இருந்து எனி ஒன், அதுவும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுங்க. பேட்டிங் வந்து பவுல் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா நீங்க தஜுல் இஸ்லாமுக்கே கொண்டு போறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனா வந்து உங்களோட பிக்கிங் ஆப்ஷன்ஸ்ல இருக்கும். சரி, ஓகே. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ஆஸ் யூசுவல் தான். ரவிச்சந்திரன் அஸ்வின் கேப்டன், ரவீந்திர ஜடேஜா வைஸ் கேப்டன், அப்படி இல்லைன்னா ரவீந்திர ஜடேஜா கேப்டன், ரவிச்சந்திரன் அஸ்வின் வைஸ் கேப்டன். இதுதான் வந்து ஸ்மால் லீக்கோட தாரக மந்திரம். இப்படிதான் வந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 11 பேத்தையுமே ஒரே மாதிரி உங்களோட ஆப்பனன்ட் போட்டிருப்பாங்க. போட்டுட்டு கேப்டன் ரவிச்சந்திரன் அஸ்வின், வைஸ் கேப்டன் ரவீந்திர ஜடேஜா நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க உங்களோட ஆப்பனன்ட் அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகிருந்திருக்கும். ஸோ இது மட்டும் தான். இவங்க 2 பேரும் தான் சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன். கிராண்ட் லீக்ஸ்க்கு இவங்க தான் சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு டபுள் ஆப்ஷன் சரி ஓகே சேஃபானவங்க. கொஞ்சம் கிராண்ட் லீக்ஸ்க்கு மல்டிபிள் டீம்ஸ் போடுறோம், கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம்னா ரோஹித் சர்மாவுக்கு இந்த மேட்ச் வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுங்க. பை சான்ஸ் ஒரு சதம் அடிப்பதற்கு கூட வாய்ப்புகள் மேபி இருக்கலாம். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா விராட் கோலிக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கண்டிப்பா கொடுத்து பாருங்க. ஒரு ஒர்த்தபிள் பிக்கா வந்து இருப்பாரு. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் மேட்ச்ல பங்களாதேஷ்ல இருந்து நீங்க சஹிபுல் ஹசன் அண்ட் மெஹதி ஹாசன் மிராஸ் இந்த 2 பேருக்குமே நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல. மேபி ஒரு டிஃபரன்ஸ் இன் பிக்காவும் இருக்கும். பை சான்ஸ் இவர் வந்து போத் இன்னிங்ஸ்லும் சேர்த்து ஒரு 50ல இருந்து ஒரு 60 ரன் அடிக்கிறாருன்னு வச்சுக்குவோம். தென் போத் இன்னிங்ஸ் சேர்த்து ஒரு 5 விக்கெட்னா ஒரு ஒர்த்தபிள் பிக்கா இருப்பாரு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு. ஒரு ரொம்ப டிஃபரன்ஸிலா இருக்கும். இப்போ ரவிச்சந்திரன் அஸ்வினுக்குலாம் ஒரு 40% வரைக்கும் கேப்டன் போயிருப்பாங்க. இவருக்கு அந்த அளவுக்கு ஒரு 2% 1% தான் இருப்பாங்க. அது மேபி நமக்கு வந்து ஒரு டிஃபரன்ஸியலா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் காட்டும் கிராண்ட் லீக்ஸ்ல. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.